ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, இந்த ஆஸ்லோல இருக்கிற அக்கர்சூஸ் ஃபோர்ட்ரஸ், அதாவது படையரண் இல்லைன்னா கோட்டையும் கூட சொல்லலாம். அதுக்கு நான் போனேன். சும்மா இல்லப்பா, கிட்டத்தட்ட 735 வருஷமா இருக்குது இந்த கோட்டை. அடேங்கப்பா. ஆனா இந்த கோட்டையை பார்த்தா 700 வருஷம்னா சொல்ல முடியாதுப்பா. ஏதோ 100 வருஷம்னா சொல்லலாம். அந்த அளவுக்கு பக்காவா பராமரிச்சு வச்சிருக்காங்க. வெள்ளக்காரன் தான். எது முக்கியம் எது முக்கியம் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. எப்படி பராமரிச்சு வச்சிருக்கான் பாத்தீங்களா? அந்த கோட்டைக்குள்ள கூட்டு போற வழி எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. என்னமோ நம்மள அந்த காலத்துக்கே கூட்டு போன மாதிரி ஒரு உணர்வு. அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்த பாருங்க, ஒரு அற்புதமான காட்சி கண்ணில் பட்டது. என்னால் நம்பவே முடியல, அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த காட்சி. எப்படி இந்த இடத்த ஆஸ்லோ ஃபியார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து மலை இடை கடல் நுழை வழி, அதாவது சாதாரணமா சொல்லணும்னா மலை பாறைகளுக்கு நடுவில் இருக்கிற கடல் வெளியாம். இங்கதான் இந்த ஆஸ்லோவோட அழகான துறைமுகமும் இருக்குது. இந்த இடம் இவ்வளவு அழகா இருக்கும் போது இந்த இடத்துக்கு வரது எனக்கு மனசே இல்ல, அங்கேயே உட்காந்துடலாமான்னு தோணுச்சு. இந்த மாதிரி கண்ணக்கவரம் காட்சி எல்லாம் இங்க இருக்கிறதுனால தான் பல பேர் ஸ்காண்டினேவிய நாடுகளுக்கு சுற்றுலா போகணும்னு சிட்டா பறக்குறாங்க. திரையரங்குல கிளுகிளுப்பான பாட்டு வரும்போது அவசரமா முட்டிக்கிட்டு வரும்போது எப்படி ஏஞ்சி போக மனசு வராதோ, அதே மாதிரி எனக்கு மனசே வரல அங்கிருந்து போறதுக்கு. இருந்தாலும் போய் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போனேன். இந்த படையரனுக்கு பல முகங்கள், அதாவது ஒரு காலத்து ராஜாக்கள்லாம் இங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அப்புறம் இதை வந்து சிறைச்சாலையா உபயோகப்படுத்திருக்கிறாங்க. அப்புறம் இதை ராணுவ தளமாகவும் உபயோகப்படுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஓங்கி தாங்கி இன்னைக்கும் உயரமாகவும் கெத்தாவும் நிக்குது இந்த கோட்டை. இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக இடத்துக்கு போய் நம்ம வரலாறு படைக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் தான். நார்வே என் வருகையால் நற்பெருமை பெற்றது. என்ன நான் சொல்றது.